கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். இந்த அதிகாரத்தில் 31 வசனங்கள் உள்ளன. பவுல் எபேசு பட்டணத்தில் இருந்தபோது இந்த கொரிந்திய ஜனங்கள் தவறான காரியங்கள் செய்கிறார்கள் என்று அறிந்து இந்த நிருபத்தை எழுதினார். இவர்கள் தவறுகளை செய்கிறார்கள் என்று அறிந்த போதிலும் முதலாவது அவர்களை வாழ்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பின்பதாக அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற காரியங்களை இந்த அதிகாரத்தில் காணலாம். முதலாவது வாழ்த்தி 1 3 வசனம் வரைக்கும் வாழ்த்தி கூறுகிறார். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும். இங்கு தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல். 2 கொரிந்தியர் 1:1 தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும். இங்கு அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் அங்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. 1 கொரிந்தியர் 10:33 நீங்களும் யூதருக்கும், நீங்களும்னா கொரிந்தியரும், யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாயிருங்கள் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த ஜனங்கள், இந்த கொரிந்திய ஜனங்கள் அநேகருக்கு இடரலாய் இருந்தார்கள். இனி இடரல் அற்றவர்களாய் இருங்கள், பரிசுத்தவான்களாக இருங்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர்களை வாழ்த்தி பவுல் கூறுகிறார். 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் இவர் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நீங்கள் எல்லாத்திலையும் நீங்க சம்பூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். 2 கொரிந்தியர் 9:11 தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். அங்கு உதாரண குணத்தை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருக்காக கொடுக்கிறது, இவர்களுக்காக கொடுக்கிறது, ஊழியக்காரர்களுக்கு செய்கிற காரியங்களை குறித்து கூறுகிறார். இங்கு எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லா காரியத்திலும் நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று இங்கு குறிப்பிடுகிறார். அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அதன் பின்பதாக சபையில் காணப்படுகிற பிரிவினைகளை குறித்து 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் கூறுகிறார். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 11:18 முதலாவது
நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன் என்று 11வது அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். இப்போது பிரிவினைகள் உண்டென்று அறிந்த இந்த கடிதத்தை எழுதுகிறதுனால, நீங்க எல்லாரும் ஒரே மனதா இருங்க. ஒரே யோசனை உள்ளவர்களா சீர்பொருந்தி இருங்க என்று அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். ஏனெனில், என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த வாக்குவாதங்களை குறித்து பவுலுக்கு தெரியப்படுத்தினது குலோவேயாளின் வீட்டில் உள்ளவர்கள். உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். 4 பிரிவுகளாக இருக்கிறார்கள். பவுலை சேர்ந்தவர்கள், அப்பல்லோவை சேர்ந்தவர்கள், கேபாவை சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். 1 கொரிந்தியர் 3:4 கூறுகிறார், ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்கள் அல்லவா? இப்படி பிரிந்திருக்கிறீங்களே, நீங்க எல்லாம் கிறிஸ்துவுக்குரியவர்களா இல்லையே, மாம்சத்துக்கு உரியவர்களா இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் 2 சகோதரர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்பு, காயு. ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். 16வது அதிகாரம் 15வது வசனத்தில், சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இந்த ஸ்தேவானுடைய வீட்டார் அகாய நாட்டில முதற் பலன், கர்த்தருக்காக முதற் பலன். இவர்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கு ஒப்புவித்திருக்கிறார்கள். இந்த ஸ்தேவானுடைய வீட்டாருக்கு தான் இந்த பவுலும் ஞான ஸ்நானம் கொடுத்திருக்கிறார். இதை தவிர கிறிஸ்பு, காயுவுக்கும் கொடுத்திருக்கிறார். வேறு யாருக்காவது கொடுத்தாரா என்று அவருக்கு தெரியவில்லை. ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில், நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அவர்கள் மனுஷனுடைய ஞானம் போதிக்கிறபடி பிரசங்கிக்கவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை, பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பிரசங்கிக்கிறார்கள் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். அந்த கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு பிரசங்கிக்கிறார்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த 18வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் கிறிஸ்து தேவ ஞானமும் பலனுமாய் இருக்கிறார் கொரிந்தியர்களுக்கு, நமக்கும் கூட அவ்வாறு இருக்கிறார் என்பதை குறிப்பிட்டு எழுதியுள்ளார். 2வது அதிகாரம் 14வது வசனத்தில், ஜென்ம சோபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். ஜென்ம சோமமான மனுஷனு தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அப்படின்னு 2:14 குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா?
எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். அடையாளத்தை கேட்கிறவங்க யூதர்கள், ஞானத்தை தேடுகிறவர்கள் கிரேக்கர்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இவங்க அறிவிக்கிறதும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சோ அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் உங்களுக்குள்ள அறியாம இருக்க தீர்மானிக்கிறேன். நீங்கள் அவரை தான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். யூதரானாலும் கிரேக்கரானாலும் நாம் யாரானாலும், யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, கர்த்தருடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 13:4 ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும், இங்கு தேவனுடைய பலவீனம் எனப்படுவது, அந்த பலவீனம் மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 3வது அதிகாரம் 18வது வசனத்தில், ஒருவனும் தன்னை தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானியென்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இங்கே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அங்கு ஞானின்னு யாராவது எண்ணுனா 3வது அதிகாரத்துல அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன் என்று அங்கு எழுதியிருக்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. 2 கொரிந்தியர் 10:17 மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இங்கு மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, இங்கு அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பொதுவான குறிப்புகள். இந்த அதிகாரத்தில் பவுல் கொரிந்தியரை வாழ்த்தின வாழ்த்தும், பவுல் கர்த்தருக்கு நன்றி செலுத்தின காரியங்களும்,
சபையில் சகோதரர்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரிவினைகள் குறித்தும், கிறிஸ்து கொரிந்தியருக்கு மாத்திரமல்ல நமக்கும் தேவ ஞானமும் பலனுமாய் இருக்கிறார் என்பதை குறித்தும் பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன்.